இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 143 அதிகாரம் 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய தாவீது இங்கு தேவனிடத்தில் கேட்குறார். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய தனக்கு போதித்தருளுமாறு அவர் வேண்டுகிறார். அதே போல் அவருடைய ஆவியினாலே செம்மையான வழியிலே தன்னை நடத்துவாராகன்னு சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார். செம்மையான ஆவி என்பது என்னென்னா, நேர்த்தியான சரியான வழியிலே தன்னை நடத்தும்படியாக தேவனிடத்திலே தாவீது கேட்குறத பார்க்குறோம். முதலாவது தேவனுக்கு பிரியமானதை செய்கிறது. அதுதான் தாவீது கிட்ட இருந்த ஒரு சிறப்பான குணமே. என்னென்னா, தேவனுக்கு பிரியமானது என்னவோ அதை அவர் தனக்கு போதிக்கும்படியாகவே ஞானமாக கேட்குறார். பார்த்தீங்களா? அந்த ஞானம் எங்கேருந்து வருது? தேவனிடத்துலேருந்து வருது. தேவன் தனது ஆவியினாலே அவருக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அதனால்தான் தேவனை பிரியப்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார் இல்லையா? அப்புறம் செம்மையான வழியில் தன்னை நல்ல நேர்த்தியான சரியான வழியில் நடத்தும்படியாக தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். உம்முடைய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கிறதுக்கு நீங்களாக்கி விடும்னு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம். கர்த்தருடைய நாமம் உன்னத நாமம் இல்லையா? அது விடுதலையாக்கும் நாமம். இந்த பூமியிலும் வானத்திலும் அவருடைய மனுஷரிடத்தில் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் விடுதலைக்கு இல்லை, ரட்சிப்புக்கு இல்லைன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் அவருடைய நாமத்தில் தன்னை உயிர்ப்பிக்கும்படியாகவும் அவருடைய நீதியிலே தன் ஆத்மாவை எல்லா இடுக்கத்திற்கும், இடுக்கம் என்றால் துன்பம், எல்லா துன்பத்துக்கும் நீங்களாகி ரட்சிக்கும்படியாக தேவனிடத்தில் அவர் கேட்குறார். அப்போது தேவனுக்கு பிரியமானது என்ன? தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை துதிக்கணும், தேவனை மகிழ்ச்சிக்குள்ளாக வைக்கணும் முதல்ல இல்லையா? அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, எப்பவுமே அவர் மகிழ்ந்திருக்கிற தேவன், அவர் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அதை தான் தாவீது அறிந்திருந்ததுனால எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க அவர் கற்றுக்கொண்டு இருந்தார் இல்லையா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும்னே சொல்கிறார். அப்படி தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்த அவர் கற்றுக்கொண்ட போது தான் கர்த்தர் எப்பவுமே தாவீதுடைய வலது பாரத்தில் இருந்தார், வல பக்கத்தில் அவருக்கு நிழலாக இருந்தார். எப்பவுமே கர்த்தரை முன்னிறுத்தி ஓட அவர் கற்றுக்கொண்டார். அதனால் இன்றைக்கி தேவனிடத்தில் நாம் எப்படி கேட்கணும்? தேவனுக்கு பிரியமானதை நமக்கு போதிக்கும்படியாக கேட்டு அவருடைய நல்ல ஆவி நம்மையும் செம்மையான வழியில் நடத்தும்படியாக தேவனிடத்தில் நாமும் விண்ணப்பம் வைக்கணும். ஏன்னா சங்கீதம் 25:4-5 வசனத்தில் சொல்கிறாரு, உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதியும். வழி என்ன, பாதை என்ன? அதாவது நாம் போகிற வழி, ஒரு காரியத்தை நீங்கள் செய்யறதுக்கு எடுக்க போகிற வழிகள், அதுக்கான காரியங்களை எடுக்கிறீங்க இல்லையா? அந்த வழி, அதை தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதே போல் உம்முடைய பாதை, தேவன் அதில் எப்படி நித்திய பாதையில் உங்களை வழிநடத்துவார் இல்லையா? சரியான வழியில் அவர் வழிநடத்துறது தான் அந்த பாதை. அதையும் தேவனத்தில் போதிக்கும்படியாக தாவீது கேட்குறார். அதே போல் அவருடைய சத்தியத்திலே என்னை நடத்தி, உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி, கர்த்தருடைய வேத வசனம் எல்லாம் சத்தியம் உண்மையுமா இருக்கு இல்லையா? அந்த வசனத்தின்படி தன்னை நடத்தி தன்னை போதித்து அவர் ரட்சிக்கிற தேவன் என்பதை அவர் அறிந்திருந்ததுனால தேவ சமூகத்தில் அவர் ரட்சிக்கும் வரைக்கும் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுபோல் இன்றைக்கும் நமக்கும் ரட்சிப்பு அநேக காரியங்களில் தாமதிக்கலாம். தேவ சமூகத்தில் நீங்கள் காத்து இருக்கும்போது தேவன் அதை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். அவர் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அதுபோல் நீங்களும் உங்களுடைய காரியங்களுக்கு தேவ சமூகத்தில் காத்து இருக்கும்போது தேவன் உங்களுக்கு பதில் அளிப்பார். யோவான் 14:26 பார்க்குற, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனை எல்லாவற்றிலும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு அவர் மரித்து உயிரோடு எழுந்த தன் அப்போஸ்தலர்களுக்கு 40 நாள் அளவும் காட்சி தராரு. அநேக காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தி பேசுகிறாருன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரும்போது, அப்போது நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொல்கிறார். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக உங்களை நடத்துவார். உங்களுக்கு நான் சொன்னது எல்லாத்தையும் ஆவியானவர் நினைப்பூட்டுவார்னு சொல்கிறார். எபிரேயர் 13:21 பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களிடத்திலே நடப்பித்து அவருடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியை பொருந்தினவர்களாய். இன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய நற்கிரியை பொருந்தினவர்களாய் இருக்கவும் தேவன் சகல வித சீர் பொருந்தினவர்களாய் நம்மை நடத்தி வருகிறார் இல்லையா?
அவர் தம்முடைய சித்தத்தின்படி செய்யவும் சகலவித நற்கிரைகளும் சீர் பொருந்தினவர்களாக நம்மளை ஆக்கிறதுக்காகவும் தான் தேவன் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியினாலே இடைப்படுகிறார்னு பார்க்குறோம். சங்கீதம் 23:3 பார்க்குறோம், அவர் என் ஆத்துமாவை தேற்றி, தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவை அவர் தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துவார். கர்த்தர் என்னும் அந்த உன்னத நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை, தேவனுடைய பாதை நீதியின் பாதை இல்லையா, அது பட்ட பகலை போல அது வெளிச்சமாக இருக்கும். அந்த நீதியின் பாதையில் தன்னை நடத்தும்படியாக தாவீது கேட்குறத பார்க்குறோம். சங்கீதம் 119:12 கர்த்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களே எனக்கு போதியும். நாம் சோதிக்கப்படும் போதெல்லாம் தேவனுடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா. அநேக சத்திய வசனங்கள் நமக்கு அந்த நேரத்தில் போதித்து வழிநடத்து, அதுதான் அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி தேவன் நமக்கு போதித்து வழியை காண்பிப்பார். நெகேமியா 9:20 நெகேமியா சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தும் போது அவர்களுக்கு நீங்கள் அறிவை உணர்த்தி உங்களுடைய நல்ல ஆவியை அவங்களுக்கு கட்டளையிட்டு அருளி அவங்க தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீரே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் தான் மோசேவை கொண்டு ஆரோனை கொண்டு வழிநடத்தினார் இல்லையா. அப்படி அவங்களை நடத்தும் போது அவங்களுக்கு வானத்து மன்னா தூதர்களின் அப்பத்தை போஷிக்கிறார். அவர்கள் தாகத்துக்கு கண்மலையின் தண்ணீரை அவங்களுக்கு கொடுத்தார்னு பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 1:7 பார்க்குறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் எதை குறித்தும் நாம் கவலைப்படவோ கலங்கவோ தேவையில்லை. தேவன் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் தேவனிடத்தில் கேட்டு ஆலோசனை கேட்டு வழியை கேட்டு நம்ம அவருடைய நல்ல பாதையில் நடத்தும்படியாக நம் பிள்ளைகளை கூட நீங்கள் ஒப்பு கொடுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு போதித்து நடத்துவார். சங்கீதம் 25:8-9 பார்க்குறோம், கர்த்தர் நல்லவரும் உத்தவருமாக இருக்கார், அதனால் அவர் பாவிகளுக்கு கூட வழியை தெரிவிக்கிறார்னு வசனத்தில் பார்க்குறோம். சாந்த குணமுள்ளவர்களை எல்லாம் தன்னுடைய நியாயத்தில் நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கும் தன் வழியை போதிக்கிறார். அப்போ பாவிகளுக்கும் வழியை போதிக்கிறார், அவர் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் வழியை போதிக்கிறான்னு பார்க்குறோம். 1 யோவான் 2:27 யாரெல்லாம் தேவன் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ள நிலச்சிருக்கு இல்லையா, அதனால் ஒருவரும் அவங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த அபிஷேகமே அவங்கள சகல சத்தியத்துக்குள்ளாக போதித்து நடத்துகிறதுன்னு பார்க்குறோம். அதுவே சத்தியமாகவும் இருக்குது, அது பொய்யல்ல, அது போதிக்கப்பட்டபடியே அவரவரில் அது அந்த சத்திய ஆவி நிலைத்திருக்குதுன்னு பார்க்குறோம். கொலேசியர் 1:9-10 பார்க்கும்போது நாம் இடைவிடாமல் ஜபம் பண்ணணும். அப்படி ஜபம் பண்ணும்போது தேவன் நம்ம எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே, தேவனை அறிகிற அறிவு முதலாவது வேணும் இல்லையா. அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சகலத்தையும் படைத்தாள்கிறவர், சர்வ சிருஷ்டிகர், சர்வத்துக்கும் எஜமானர். அப்போ தேவனை நாம் முதலாவது யார் என்று அறிகிற அந்த அறிவு வேணும். அப்போ அவருடைய சித்தம் இன்னதென்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும். சகல விதமான நற்கிரியைகளையும் கனிகளையும் தருகிறவர்களாய் இருக்கணும் நம்ம. அப்போது தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமானது அவருக்கு பாத்திரராயும் நாம் நடந்து கொள்ளணும்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும், நற்கிரியை செய்கிறதுல நாம் சோர்ந்து போகாமல் இருக்கணும். ஏன்னா இதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அதாவது ஏழை எளியவர்களுக்கு உதவுவது, திக்கற்றவர்களுக்கு உதவுவது, விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் நாம் விசாரிக்கிறவர்களாகவும் இருக்கணும். ரோமர் 8:26 பார்க்குறோம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால் ஏற்றபடி நம்ம வேண்டிக் கொள்வது இன்னதென்று சில நேரத்தில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ தேவன் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். பிதாவினிடத்தில் அவர் வேண்டுதல் செய்கிறார். அதாவது சில டைம் உங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும் என்ன கேட்கணும்னு தெரியலனா பரிசுத்த ஆவியானவர் அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு அவர் வேண்டுதல் செய்கிறார்னு பார்க்குறோம். ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்போது நாம் ஒருபோதும் வெட்கமடைய மாட்டோம்னு வேதவசனம் சொல்லுது. அதே போல் அவருடைய கற்பனைகளில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாக இருக்கிறேன்னு சங்கீதம் 119:35 தாவீது சொல்கிறார். தேவனுடைய கற்பனைகள் இல்லையா,
அவருடைய கற்பனை 10 கட்டளைகளை சுருக்கி தான் அவர் 2 கற்பனை. அது உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு முழு பலத்தோடு சிந்தையோடு அவரிடத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலே அன்பு கூறு என்பது. அதுதான் பிரதான கற்பனையாக இருக்குது. அந்த பாதையிலே என்னை நடத்தும், அதிலே நான் பிரியமாக இருக்கிறேன்னு தாவீது சொல்கிறார். சங்கீதம் 31:14 பார்க்குறோம், நானோ கர்த்தாவை உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். தாவீது தேவனை நம்பிக்கொண்டு இருந்தார் இல்லையா, அவரை மாத்திரம்தான் அவர் நம்பினார். அதனால்தான் அவரை எல்லா இக்கட்டுக்கும் தேவன் நீங்களாக ரட்சித்தார். கர்த்தரை நோக்கி நீரே என் தேவன்னு சொல்கிறார் இல்லையா, என் விண்ணப்பங்களின் சத்தத்துக்கு செவிகொடன்னு தேவனிடத்தில் கேட்குறார். சங்கீதம் 146 பார்க்குறோம். அதே போல் கர்த்தர் தமக்கு பயப்படுகிற மனுஷன் யாரோ அவங்களுக்கு தன்னுடைய வழியை தெரியப்படுத்துகிறேன்னு சங்கீதம் 25:12 சொல்கிறத பார்க்குறோம். எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்றைக்குமே நம்ம துக்கப்படுத்தக்கூடாது. சங்கீதம் 139:24 வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் நடத்தும்னு தாவீது கேட்குறாரு. இன்றைக்கி கூட மற்றவர்களுக்கு வேதனை ஊட்டுகிற வழி நம்ம இடத்துல இருந்ததுன்னா அதை நீக்கி போடும்படியாக தேவனிடத்தில் நாமும் தாவீதை போல விண்ணப்பம் வைக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா நம் தேவன் நம்மை காக்கிறவர் இல்லையா, அவருடைய ஆவியினாலே நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளாக நடத்துவார். நாம் போகிற வழியும் பாதையும் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கார். அது மாத்திரம் இல்லை, மற்ற 28:20 சொன்னது போல் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னா, அப்போ அவர் நம்ம கூட இருந்து நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பித்து நமக்கு போதித்து நமக்கு வழியை காண்பிப்பார். அதுதான் அவர் ஆலோசனை கர்த்தாவேன்னு நீங்கள் கூப்பிடுங்க, அப்போ தேவன் உங்களுக்கு ஆலோசனையை தருவார். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்றார். அப்படி நம்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார். அதே போல் பிரயோஜனமான வழியிலே நம்மளை நடத்துவார். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி தேவனுக்கு பிரியமானதை செய்ய தேவனிடத்திலே நாம் அந்த போதனையை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய நல்ல ஆவி நம்மை செம்மையான வழியிலே நடத்தும். ஆமீன்.